Hi friends, இன்றைக்கி நம்ம Lenovo லேப்டாப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் லேப்டாப் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் இந்த லேப்டாப்பு. ஜென்ரலாக இது பிஸ்னஸ் சீரிஸ் லேப்டாப். ஸோ பிஸ்னஸ் சீரிஸ் லேப்டாப் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், யாருக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ இதில் என்னென்ன போர்ட்ஸ் வரும் அதை பற்றி பார்ப்போம். ஃபைனலாக இதோட ப்ரைஸிங்கை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். இது இன்டெல் ப்ராசஸர் உள்ள ஒரு லேப்டாப். இதில் i7 10th ஜென்ரேஷன் வந்துடும். ஸோ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சிபியூக்கெல்லாம் காமிக்குது. i7 10th ஜென்ரேஷன் 4 core 8 thread வந்துடும். இதில் 32 GB ரேமோட வரும் இந்த லேப்டாப்பு. 512 GB SSD இருக்குது, சாம்சங்கோட SSD. ஸோ இது 14 inch டிஸ்பிளேயோட வரும். இது IPS டிஸ்பிளே. ஸோ வித் டச் ஃபங்க்ஷனாலிட்டியோடு வருது இந்த லேப்டாப்பு. ஸோ இது நெக்ஸ்ட்டு நம்ம இது லேப்டாப்பை எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த லேப்டாப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸு, ஷாப் வச்சுருக்கீங்கன்னா பில்லிங் பர்பஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுக்கெல்லாம் யூஸாக இருக்கும் இந்த லேப்டாப்ன்றதை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஆன்லைன் பர்பஸ்க்காகலாம் யூஸ் பண்ணலாம். ஆன்லைன் டூல்ஸ் இருக்குது நிறைய. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில் அவங்க ஏதாவது கற்றுக்கிறதுக்கு வீடியோ பார்க்குறதா இருந்தால் வீடியோ பார்க்கலாம். udemyன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஆன்லைன் கோர்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை கூட ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கோர்சஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கோர்செரான்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதுவும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் லேர்னிங்காக. ஸோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸு. இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். அவங்க ஏதாவது ஜூம் கால் பண்ணுறாங்க, இல்லை ஜிமெயிலில் மீட் பண்ணுறாங்கன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். ChatGPT மாதிரி டூல்ஸ் கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஏதாவது அசைன்மெண்ட்ஸ் எழுதுகிறாங்க அப்படின்றப்போ அவங்க போய்ட்டு வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப்பில். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா மொபைலில் கிடையாது. வேர்ட் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக அவங்க ஏதாவது அசைன்மெண்ட் எழுதுகிறாங்கன்னா அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸு ஸ்டூடெண்ட் கிடைக்காது. ஸோ லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா 14 inch வந்துடும். அதே மாதிரி அவங்களுக்கு கீபோர்ட்லாம் இருக்கிறப்போ ஈஸியாக டைப் பண்ணுறதுக்கு, அந்த 14 inch பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அடுத்தது நம்ம ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கெலாம் எதுக்கு யூஸ் ஆகுன்றதை பார்ப்போம். ஸோ இந்த லேப்டாப்பில் ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி அவங்க ப்ரோக்ராமிங்காக யூஸ் பண்ணலாம். ChatGPT மூலமாக கூட அவங்களுக்கு தேவைப்பட்ட ரிக்குவயர்மெண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் VS கோடுன்னு இருக்குது, விஷுவல் ஸ்டுடியோ கோடு. ஸோ அதை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரொஃபஷ்னல்ஸு. ஏதாவது மீட்டிங் அவங்க பண்ணுறாங்க மீட்டிங்காக, ஸோ ஜூம் காலு, அதுக்கப்புறம் கூகுள் மீட்டு, அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் லேப்டாப்பில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போது ஐடியில் ஒர்க் பண்ண போகிறாங்க ஸ்டூடெண்ட், இப்போது தான் கிராஜுவேட் ஆகிருக்காங்கன்னா அவங்க நிறைய கோர்சஸ் பண்ணுறதுக்கு இந்த udemy பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேப்டாப்பில் பார்க்குறப்போ அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மொபைலில் பார்க்குறத விட. ஏன்னா ஹவர்ஸ் கணக்கில் பார்ப்பாங்க. ஸோ லேப்டாப்னால் அவங்க ஒரு இடத்துல வச்சுட்டு, இல்லை அவங்க காலேஜ் எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை ஒர்க்கிங் எடுத்துன்னு போகிறாங்கன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் ஆஃபீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ப்ரோக்ராமர்ஸ் நான் போயிட்டு விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் வைக்கிறேன்னா இதில் 32 GB ரேமோட வந்துடும். ஸோ அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ அடுத்தது இது ஷாப் வச்சுருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் கூட யூஸ் ஆகும். பில்லிங் டூல்ஸ்லாம் இதுலேயே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் இருக்குது. எக்ஸலில் நீங்கள் பில்லிங் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு கேல்குலேஷனுக்காக எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க எக்ஸலு, அந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா பர்ச்சேஸு, சேல்ஸ் ரிப்போர்ட் அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். பில்லிங் பர்பஸ்க்கு டேலி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். வேர்டு யூஸ் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணலாம். ஏதாவது டாக்குமெண்ட் பண்ணுறாங்க, ஏதாவது ப்ராசஸ்க்காக அப்ளை பண்ணுறாங்கன்னா அதுக்கு இதுலேயே லெட்டர்ஸ் அடிக்கிற டைப் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவர் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் ஏதாவது ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க, ஸோ அதுக்கு பவர் பாயிண்ட்டெல்லாம் யூஸ் ஆகும். அந்த மாதிரி ப்ராசஸ் கூட நீங்கள் லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். யூடியூப் இருக்குது இதில். ஸோ யூடியூப்பு நம்ம டச் ஸ்க்ரீனோட யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் அது மொபைல் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வீடியோ எடிட்டிங்காக, லைட்டாக வீடியோ எடிட்டிங்கு, கேமிங் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் GTA சான் அண்ட்ரியாஸ் அந்த மாதிரி கேம்ஸ் கூட இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் யூசேஜ் ஆஃப் லேப்டாப். வேறு ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருக்குது, இந்த மாதிரி பர்பஸ் நான் யூஸ் பண்ணலான்னா நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. ஸோ பர்டிகுலராக இந்த லேப்டாப் பற்றி நான் சொல்லிடுறேன். Lenovo T14s சொல்லிட்டு
i7 10th ஜென்ரேஷன் 32GB 512GB SSDயோடு வந்துடும் இந்த லேப்டாப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 USB-C போர்ட் இருக்கும். லெஃப்ட்டில் ஒரு USB போர்ட்டு, எக்ஸ்டர்னல் மானிட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்காக HDMI போர்ட்டு. இது ஒரு பிஸ்னஸ் சீரிஸ் லேப்டாப். ஸோ ரொம்ப டியூரேபிளாக இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்கும் இந்த லேப்டாப். ரைட் சைடில் USB போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப் நாங்கள் சேல்ஸ் பண்ணுற ப்ரைஸு வெறும் 26,000க்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். i7 10th 32GB 512GB SSDயோட. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் தேவை இந்த லேப்டாப் பற்றினா எங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கூட இந்த வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த லேப்டாப்போடு சேர்த்து உங்களுக்கு ஒரிஜினல் Lenovo சார்ஜர் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.